ஒருவர் தொழில் தொடங்குவாரா அப்படின்னு பார்க்கணும்னா லக்னத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் பாவகம் இது வலு பெற்றிருக்கும். அதாவது 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியோ உச்சமோ இல்லை சுபக்கிரகங்களோடு சேர்ந்துருக்கணும். அதே மாதிரி 10ஆம் பாவகமும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய லக்ன சுபர் அல்லது அந்த இடத்துக்கு அந்த பாவகத்துக்கு சுபர் இருக்கணும். இந்த மாதிரி வழிபட்டிருக்கணும். சரி, அந்த மாதிரி தொழில் தொடங்குறார், அந்த தொழிலில் லாபம் அடைவாரா அப்படின்னா 11ஆம் பாவகம் வலுப்பெற்றிருக்கணும். 11ஆம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருக்கணும். இப்போ 11ஆம் என்ன இப்போ சொன்ன மாதிரி தான் 11ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து வலுவாக இருக்கணும். 11ஆம் இடம் அது இயற்கை சுபரான சுக்கிரன், தனித்த புதன் அல்லது குரு இவர்களோட தொடர்பு கொள்ளணும். அப்படி இருந்தால் லாபம் கிடைக்கும். இப்போ தொழில் தொடங்குவார், இவர் லாபத்தை கொடுப்பார். அல்லாமல் தொழில் மட்டும்தான் தொடங்குவார், ஆனால் லாபம் கிடைக்காது. ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுன்னா